ஏன்னா ஜென்ரலா வந்து எல்லாம் அக்ரோ ஃபாரஸ்ட்ரியும் சோசியல் ஃபாரஸ்ட்ரியும் ஒன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சோசியல் ஃபாரஸ்ட்ரியில ஓகே ஓகே, இது வந்து ஃபார்ம் லேண்ட் இல்ல ஓன் லேண்ட்ல பண்ணுவாங்க. அது இது வந்து ஃபார்ம் லேண்ட்ல பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, அது ஒரு நல்ல பாயிண்ட். இது வந்து எதில் பண்ணுவாங்க? பஞ்சாயத்து லேண்ட். ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸப்ஷனல் கேஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணிக்காதீங்க. பட் இன் ஜெனரல் சொல்லணும் அப்படின்னா இப்படி தான் சொல்லணும். ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பேப்பர் சம்மந்தமே எல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு இங்க கூட ஃபார்ம் லேண்டுன்னு இருக்கும். அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஒன்லி ட்ரீஸ், இதுல வந்து மெயின்லி ட்ரீஸ்ன்னு சொல்லலாம். இதுல வந்து மெயின்லி ட்ரீஸ் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ட்ரீஸ் மட்டும் தான் வளர்க்கறத பார்ப்போம். இங்க என்ன பண்ணுவோம்? கிராப்ஸ் பிளஸ் ட்ரீஸ். கிராப்ஸ் பிளஸ் ட்ரீஸ் இன் த சேம் பீஸ் ஆஃப் லேண்ட். கிராப்ஸ் பிளஸ் ட்ரீஸ் இன் த சேம் பீஸ் ஆஃப் லேண்ட். வேற என்ன டிஃபரன்ஸ் சொல்லலாம்? எதுக்கு வந்து ரொம்ப ரிசர்ச் தேவை? ரிசர்ச் வந்து ரொம்ப அதிகமா இன்டென்சிவ் ரிசர்ச் ரெண்டுல எதுக்கு தேவை? அக்ரோ ஃபாரஸ்ட்க்கு தான் ரிசர்ச் கண்டிப்பா தேவை, இன்டென்சிவ் ரிசர்ச் தேவை. ஏன்னா இங்க வெறும் ட்ரீ ஸ்பீசிஸ் மட்டும் தான் வைக்கிறோம். இங்க வைக்கிறது வெறும் ட்ரீ ஸ்பீசிஸ் மட்டும் தான். அங்க எதுவும் சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்ல. காம்படிஷன் எப்படி இருக்கு அப்படின்லாம் பார்க்க தேவையில்ல. பட் இங்க வந்துட்டு இன்டென்சிவ் ரிசர்ச் தேவை. இன்டென்சிவ் ரிசர்ச் இங்க வந்து லெஸ் இன்டென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். லெஸ் இன்டென்சிவ். சொல்லுங்க மலாவண்யா. கம்யூனிட்டியில கலெக்டிவ் எஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். வேற ஓகே, அதான் இங்க கொடுத்தாச்சு. கிராப்ஸ் பிளஸ் ட்ரீஸ். இங்க வந்து மெயின்லி ட்ரீஸ் மட்டும். மல்டிபர்பஸ் ட்ரீஸ் கூட இருக்கலாம். மல்டிபர்பஸ் ட்ரீஸ் கூட இருக்கலாம். என்ன அப்ஜெக்டிவ் நிறைய? ஓகே, இது வந்து கிராப் வந்துட்டு இன்கம் பெர்ஸ்பெக்டிவ்ல, அது வந்து என்வரான்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல. ஓகே, ஸோ டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இட் இஸ் a land use system. It is a land use system by which agriculture crops were grown along with trees. இல்ல அக்ரி சில்வி பேஸ்டர்னா என்ன வரும்? அக்ரி சில்வி பேஸ்டர்னா என்ன வரும்? அனிமல்ஸும் வந்துடும். அக்ரி சில்வி பேஸ்டர்னு வரும்போது அனிமல்ஸும் வந்துடும். அக்ரோ ஃபாரஸ்ட்ரியில் நிறைய சிஸ்டம் பார்த்தோம். அதுல அக்ரி சில்வி பேஸ்டர்னு ஒன்று பார்த்தோம். அக்ரி சில்வி பேஸ்டர், அக்ரி சில்வி பேஸ்டர் இல்ல அக்ரி சில்வி பேஸ்டோரல், இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணீங்க? அக்ரிகல்ச்சரல் கிராப்ஸ், ட்ரீஸ் பிளஸ் அனிமல்ஸ். இது எல்லாமே வந்து சேம் பீஸ் ஆஃப் லேண்ட்ல வளர்க்கணும். இங்க வந்து சோசியல் ஃபாரஸ்ட்ரி என்ன சொல்றோம்? இது வந்து growing trees mainly based on this for the social objectives. mainly for the social objectives. சமுதாய நலன் கருதி இல்லைன்னா பொது நலன் கருதி வளர்க்கறத வந்துட்டு சோசியல் வித் சோசியல் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். என்ன அப்ஜெக்டிவ்மா? சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ். ட்ரீஸ் வேர் grown வித் சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ். டெமோக்ரஸிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருப்பாருல்ல, யாரு கொடுத்திருப்பாரு? என்ன கொடுத்திருப்பாரு? ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். மக்களுக்காக, மக்களால், மக்களே தேர்ந்தெடுக்கும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இங்க பண்றது மக்களுக்காக, மக்களால், மக்களே நடக்கூடிய மரங்கள் வந்துட்டு சோசியல் ஃபாரஸ்ட்ரின்னு சொல்றோம். வித் சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ். சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ். சோசியல் அப்ஜெக்டிவ்ஸ். நல்ல ஞாபகம். இது வந்து பொது நலன் கருதி பண்றது. இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் இதுல என்ன கன்சிடர் பண்ணணும், அதுல என்ன கன்சிடர் பண்ணணும்? இதுல இந்த மாதிரி ரெண்டு கிராப்ஸ், ட்ரீ ஸ்பீசிஸ் வளர்க்கணும் அப்படின்னா என்ன கன்சிடர் பண்ணணும்? அது ரெண்டுக்கும் நடுவில் ஏதாவது எஃபெக்ட் இருக்கா? அது ரெண்டுக்கும் நடுவில் ஏதாவது அல்லிலோபத்திக் எஃபெக்ட் இருக்கா? அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? சிம்பியாட்டிக்கா இல்ல நான் சிம்பியாட்டிக்கா? அது ஏதாவது கெமிக்கல்ஸ் ஏதாவது ரிலீஸ் பண்ணதா? அது ரிலீஸ் பண்ண கெமிக்கல்ஸ் ஏதாவது மத்த பிளான்ட் அஃபெக்ட் பண்ணதா? இதெல்லாம் இங்க பார்ப்போம். நடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிப்போம். இங்க என்ன யோசிப்போம்? மரத்தை நடுறதுக்கு முன்னாடி என்ன யோசிப்போம்? அந்த இடத்துல ஒருவேளை அந்த மரத்தை நட்டோம் அப்படின்னா, பஞ்சாயத்து நிலத்திலயோ இல்ல ஏதோ வேற ஏதோ ஒரு பேரன் லேண்ட்லயோ நட்டோம் அப்படின்னா
அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புளுக்கு அது ஃபியூல் வுட்டா யூஸ் ஆகுமா, விறகா யூஸ் ஆகுமா, இல்ல அதுல இருக்கக்கூடிய ஏதாவது மைனர் பாடிஸ் ஏதாவது யூஸ் ஆகுமா, அந்த மாதிரி யோசிப்போம். புரியுதுங்களா? என்ன யூஸ் பண்றோம்? ஸ்பீசிஸ் சூட்டபிலிட்டி ஃபார் தட் சைட், லோக்கல் பீப்புள் நீட். லோக்கல் பீப்புள் நீட், அப்ப லோக்கல் பீப்புளோட நீடா என்ன இருக்கலாம்? ஏதாவது வந்துட்டு விறகு ஃபியூல் வுட்டா யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஃபியூல் வுட்டா இருக்குமா அப்படின்னு யோசிக்கலாம். அங்க இருக்கிற ரூரல் பீப்புளுக்கு அது ஃபியூல் வுட்டா யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் லோக்கல் பீப்புள்ஸ் நீட். இட் கம்பைன்ஸ் ட்ரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இட் கம்பைன்ஸ் ட்ரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ். பாசிட்டிவ் எக்கானமினா என்ன மீனிங்? பாசிட்டிவ் எக்கானமினா பாசிட்டிவ் எக்கானமி இட் ப்ரொமோட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய லேபர்ஸ்க்கு வந்து இது கொடுக்கும், வேலை கொடுக்கும். ஸோ அந்த ரூரல் பீப்புளோட லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்ணும். இது எல்லாமே பாசிட்டிவ் எக்கனாமில வரும். இம்ப்ரூவ்ஸ் த ரூரல் பீப்புள்ஸ் லைவ்லிஹுட். இதெல்லாம் does not affect. ஓகே, எக்கனாமிக்ஸ்ல பாசிட்டிவ் எக்கனாமிக்கு இன்னொரு எக்கனாமிக்கு ஒரு டிஃபரன்ஸே வரும். பாசிட்டிவ் எக்கனாமிக்கு இன்னொரு எக்கனாமிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இங்க என்னென்ன வளர்க்குறோம்? கிராப்ஸ், ட்ரீஸ், அனிமல்ஸ். இங்க என்ன வளர்க்குறோம்? வெறும் மரம் மட்டும் தான் நடுறோம். வெறும் மரம் மட்டும் தான் நடுறோம். கிராப்ஸோ இல்ல அனிமல்ஸோ வந்துட்டு இங்க வேலை கிடையாது. இங்க வந்து நடுறதெல்லாம் வந்து வெறும் ட்ரீஸ் மட்டும் தான். அதையும் எந்த நிலத்துல நடுறோம்? கம்யூனிட்டி லேண்ட் இல்ல பஞ்சாயத்து லேண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஏரியால. இங்க வந்துட்டு எங்க நடுறோம்? ஃபார்ம் லேண்டு இல்லைன்னா ட்ரை லேண்டு. இண்டிவிஜுவலோட ஃபார்ம் லேண்டு இல்லைன்னா ட்ரை லேண்ட் நடுறோம். இங்க என்ன? கம்யூனிட்டி லேண்டு இல்ல பஞ்சாயத்து லேண்டு இல்ல மார்ஜினல் லேண்ட், வேஸ்ட் லேண்ட். அதெல்லாம் மோஸ்ட்லி வந்து கம்யூனிட்டி லேண்ட் இல்லைன்னா பஞ்சாயத்து லேண்ட்ல வந்து நட்டு வச்சிருப்பாங்க. ஏதாவது வந்து ரிவர் பேங்கோ இல்ல பாண்டோ இல்ல ரோடோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோட்டோரமா நட்டு வைக்கிறது. ரோட்டோரமா நட்டு வைக்கிறது. இல்ல கெனால்ஸ் இருக்கு, கால்வாய் இருக்கு அப்படின்னா அந்த கால்வாய் ஓரமா நட்டு வைக்கிறது. இல்ல ஊர் பஞ்சாயத்துக்கும் ஒரு நிலம் இருக்கும், சுடுகாடு அந்த மாதிரி யூஸ் பண்றதெல்லாம் அதான் வந்து கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் சேர்ந்த நிலமா இருக்கும். ஸோ அதில் போய் நட்டு வைக்கிறது. இதெல்லாம் எதுல வரும்? சோசியல் ஃபாரஸ்ட்ரியில வரும். புரியுதுங்களா? எங்கெங்க நடலாம்? ரோட் சைடுல நடலாம். அப்புறம் ரோட் சைடு, கெனால்ஸ், இல்ல குளம் இருந்துச்சுன்னா குளத்தை சுத்தி நட்டு வைக்கலாம். ஏரி இருந்துச்சுன்னா ஏரியை சுத்தி நட்டு வைக்கலாம். ரயில்வேஸ் இருந்துச்சுன்னா ரயில்வே ஓரமா நட்டு வைக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு சோசியல் ஃபாரஸ்ட்ரியில வருது. நீங்க என்னமா சொல்றீங்க? எனக்கு புரியலமா. வேஸ்டா இருந்துச்சுன்னா நான் எப்படி சொல்ல முடியும் இதெல்லாம்? இதெல்லாம் என்னால இல்ல, சொல்லி கொடுத்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி இதெல்லாம் இது எப்படி ஜெனரலைஸ்ட் மாதிரி இல்ல இது. ஓகே ஓகே. இங்க வந்து கோஆபரேஷன் ஆஃப் பீப்புள் வந்து டிஃபிகல்ட்னு சொல்றோம். இங்க வந்துட்டு ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஏன் டிஃபிகல்ட்? ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மரத்தை நடுங்க அப்படின்னு சொல்லி? நேஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி பாலிசி இல்ல கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் நிறைய பார்த்தோம். நிறைய பார்த்தோம். இந்த மாதிரி வந்துட்டு ட்ரீ கவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த அந்த ரெக்கார்டையும் மெயின்டைன் பண்ணுங்க, அந்த டேட்டா பேஸையும் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஃபார்மர்ஸ் போய் கன்வின்ஸ் பண்றோம் அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மரத்தை நடுங்க அப்படின்னா? நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்க. மோஸ்ட்லி கமர்ஷியல் கிராப்ஸ் என்னவோ காட்டனோ இல்ல சுகர் கேனோ கேஷ் கிராப்ஸ் என்னவோ அதுதான் வளர்க்க பார்ப்பாங்களே தவிர அவங்களாம் இன்ட்ரெஸ்டா அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல மரம் நட்டாதான் உண்டு. நம்ம சொல்லி கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் இங்க ஸ்கூல் பசங்களை போயிட்டு வாங்கட மரம் நடலாம்னா வந்துருவாங்க. ஸ்கூல் பசங்களை போயிட்டோ இல்ல என்எஸ்எஸ்ஓ என்சிசியோ இல்ல அட்லீஸ்ட் ஒரு லோக்கல் பொலிட்டிஷியனை கூப்பிட்டு உள்ள இழுத்து விட்டோம் அப்படின்னா வந்துருவாங்க. இதோட மேனேஜ்மெண்ட் காம்ப்ளிகேட்டட்னு சொல்றோம், இதோட வந்து சிம்பிளர். ஏன் இது காம்ப்ளிகேட்டட்?
கிராப்ஸ் ட்ரீஸ் ரெண்டுமே இருக்கு, கிராப்ஸ் ட்ரீஸ் ரெண்டுமே இருக்கு. ஸோ அதனால இதோட மேனேஜ்மெண்ட் வந்து காம்ப்ளிகேட்டட். இங்க வந்து வெறும் ட்ரீ ஸ்பீசிஸ் மட்டும் இருக்கு, அதனால ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். எது ரிசர்ச் தேவை? ரெண்டுல எதுல ரிசர்ச் தேவை? அக்ரோ ஃபாரஸ்ட்ல தான் ரிசர்ச் தேவை. யார் ரிசர்ச் பண்றா? நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி. நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஜான்சில இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட். வேர்ல்ட் லெவல்ல வந்து வேர்ல்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி சென்டர்னு ஒன்று இருக்கு, அவங்க வந்து அந்த ரிசர்ச் பண்றாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? இது எந்த வருஷம் கேட்டது? அக்ரோ ஃபாரஸ்ட்ரிக்கும் சோசியல் ஃபாரஸ்ட்ரிக்கும் இருக்க டிஃபரன்ஸ் 2020? ஓகே ஓகே 2020 கேட்டுருக்காங்க. 2020